சாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து குறிப்பா வந்து சாதிச்சாருன்னு நீங்க சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நானு. நடைப்பயணங்களால் மதிமுக தலைவர் வைகோ சாதித்தது என்ன என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எம்பி துரை வைகோ ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். யாருமே வந்து செஞ்சிருக்க முடியாத கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த நடைப்பயணங்களால என்ன சாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து குறிப்பா வந்து சாதிச்சாருன்னு நீங்க சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நானு. ஸ்டெர்லைட் நச்சு ஆலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மூடப்பட்டிருக்குன்னா அது கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கிடையாது, 25 வருஷமாக அவர் நடைபயணம் மூலியமாகவும் நீங்க நீதிமன்றத்திலையும் வாதாடி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், பல மக்கள் போராட்டங்கள், பல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அது செஞ்சு இன்னைக்கு நச்சு ஆலை ஸ்டெர்லைட்ல இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ தான். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு முல்லை பெரியாறுல நம்ம ஓரளவு நமக்குடைய உரிமைகள், முல்லை பெரியாறு அணையில் நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அது தலைவருடைய நடைபயணம் சொல்றாரு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கட்சி ரீதியா போல அவர் எந்த அந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்களுக்கு போகும்போது மதிமுக கொடி எந்த ஊருக்கு கொண்டு போல அவருக்கு. பொதுவா வந்து இது வந்து இந்த முல்லை பெரியாறு அணைக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டால் கிட்டத்தட்ட தேனி மாவட்டம் மாத்திரம் கிடையாது, தெற்க இருக்கிற 5-6 மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிவிடும் சொல்லிட்டு அன்னைக்கு முல்லை பெரியார் அணையை காத்தாரு. அதே மாதிரி நெய்வேலி என்எல்சி நிறுவனம் இன்னைக்கு தனியார் மயமாகாம இன்னைக்கு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருந்து கிட்டத்தட்ட 20,000-30,000 தொழிலாளர்கள் நீங்க இன்னைக்கு பத்திரமா இருக்கிறாங்கன்னா வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கணும் தலைவருடையது. அதனால நீங்க என்ன செஞ்சார், நடைபெற போய் என்ன செஞ்சார், அதெல்லாம் என்னங்கிறது கேட்கறது ரொம்ப கஷ்டமானதுங்க. அது நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க சொல்றது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. மனசாட்சிய நீங்க இது பண்ணிட்டீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.